ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நேச்சுரலாக ஒரு வெஜிடபிள் க்ரோவிங் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே தமிழில் யாருமே இந்த மாதிரி ஒரு விளைச்சலை பற்றி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு போட்டதில்லை. ஸோ மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவ் சவுன்னு சொல்லுவோம். ஒரு வெஜிடபிள் பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஈவன் வில்லேஜ் சைடு, சிட்டி சைடு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதோட விளைச்சல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான். எஸ், சூப்பர், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த சவ் சவ். இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது. ஸோ நேராக போட்டு பார்த்திங்கன்னா ஒரு காயுமே ஒரு 1/4 கிலோ, 1/2 kg அந்த மாதிரி ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இந்த மாதிரி பந்தல் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தை வைக்கிறேன். நேராக போட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 50 to 60 சென்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் இந்த இடம். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த சவ் சவ் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்களோட தோட்டத்தில் சரி நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ போடலாம், ஒரு எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக அவங்க எப்படி க்ரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலான்றதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பயிர் எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா பந்தலுக்கு மேலே, அதை மேலேருந்து உங்களுக்கு டாப் எப்படி இருக்குன்றதை காமிச்சேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு திராட்சை தோட்ட செட்டப்பில் தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான சேம் செட்டப் தான். ஸோ இதில் மேலே பந்தல் மாதிரி இதை போட்டிருக்காங்க பாரு, இது காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பந்தல் செட்டப்பில் பார்த்திங்கன்னா தான் அதை நல்லா க்ரோ பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது 3 to 4 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். சேம் அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்திங்கன்னா, இந்த பந்தல் டைப்பில் பார்த்திங்கன்னா இரிகேஷனும் அதே தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் இந்த மெத்தடில் தான் இரிகேஷனுமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ வாட்டர் சேவிங்காக இந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3rd month அப்படின்னு சொன்னார். ஹார்வெஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இலைலாம் நிறைய காஞ்சிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி விடுவாங்களாம். ஸோ முடிய போகுதுங்கிறதுனால பண்ணலைன்றாங்க. ஸோ நீங்கள் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகழகாக தொங்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி நல்லா காய் தனியாக கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சவ் சவ்ங்கிறது நிறைய பேர் சாப்பிட்ருப்போம், நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதில்ல. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட லஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த காய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சவ் சவ் இப்படி தான் விளைச்சல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா விதை போட்டு இந்த மாதிரி பந்தல் செட்டப்பில் விட்டுறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 அடிக்கு ஒரு பயிர் தான் இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இரிகேஷன் பார்க்குறீங்களா? ஸோ அந்த பைப்லேருந்து ஸோ இந்த தண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டோட்டல் செட்டப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ நேராக போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிருமே வச்சிருக்கு. ரொம்ப நெருக்கமாக நிறைய செடி நடுற மாதிரில இந்த டிஸ்டன்ஸில் தான் வைக்கிறாங்க. ஸோ ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் நான் இப்போ காமிக்கிறேன் பாரு. இந்த வெயிட்டேஜ் வந்துச்சுன்னா அவங்க அதை மார்க்கெட்டுக்காக கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுவுமே நல்ல விளைச்சல்னு சொல்கிறாரு. கிலோ நேராக போட்டு பார்த்திங்கன்னா சீசன் டைமில் 60 to 70 வரைக்கும் போது, நார்மல் டைமில் 40 அந்த ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா காமனாக ஒரே ஷேப் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் சொரக்காய் டைப்பில் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட விளைச்சல், இதோட ப்ராசஸ் இதெல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நான் பேக்கிங் மட்டும் எப்படி மூட்டை பண்ணுறாங்க, மூட்டை பண்ணிட்டு எப்படி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்கன்றதை காமிக்கிறேன். ஸோ எல்லாேருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவ் சவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தோட்டத்தில் ஈஸியாக பயிர் பண்ணி ஆளுங்களை வச்சு அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சேர்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலை சேனலில் 2 வீடியோ வித்தியாசமாக போட்டுரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர் எப்படி பண்ணுறாங்க, அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.